ஈரானுடன் இந்தியா நடத்திய தொடர் பேச்சுவார்த்தையால் பதற்றம் நிறைந்த ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் கடக்க ஈரான் பச்சை கொடி காட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த நிலையில் உலகின் 1/5 கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்படும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஹோர்முஸை கப்பல்கள் கடக்க முயன்றால் தாக்கி அழிப்போம் என்றும் எச்சரித்தது. இதனால் கப்பல்கள் இந்தியாவிற்கு வராமல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவானது. இந்நிலையில் ஈரானிய அதிபர் செபஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவுக்கு எரிவாயு தட்டுப்பாடின்றி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து 4 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இந்தியாவின் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. ஷிவாலிக் கப்பலில் 55,000 டன் LPG எரிவாயுவும், நந்தாதேவி கப்பலில் 46,000 டன் எரிவாயுவும் வந்து கொண்டிருக்கின்றன. வளைகுடாவில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. LPG 6, LNG 1, crude oil tankers 4, chemical and products tanker 1, container ship 3, bulk carriers 2, dredger 1. ஜக்பிரகாஷ் என்ற கப்பலும் ஓமனில் இருந்து கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டுள்ளது. தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் காங்கிரஸ் கட்சி எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் அசாம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சில்சாரில் நடைபெற்ற அரசு விழாவில் 23,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்த போரால் நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத உலகளாவிய சக்தியின் கைப்பாவையாக காங்கிரஸ் மாறிவிட்டதாக கடுமையாக சாடினார். इस समय कांग्रेस से उम्मीद थी कि वो एक जिम्मेदार राजनीतिक दल की भूमिका निभाए, लेकिन कांग्रेस देश हित के इस महत्वपूर्ण काम में भी फिर एक बार फेल हो गई. कांग्रेस पूरी कोशिश कर रही है कि देश में पैनिक क्रिएट हो, देश मुश्किल में फंस जाए और उसके बाद कांग्रेस भर भर कर मोदी को गाली दे. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18,680 கோடியிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் வருகைக்கு சற்று முன்னதாக அதே பகுதியில் பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரசாரும் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் நிலவியது. டெல்லி புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தனி விமானத்தில் விஜய் டெல்லிக்கு சென்றார். தனி விமானத்தில் ஏறுவதற்காக விமான நிலைய நுழைவு வாயிலை கடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விஜயின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது விஜய் தன்னுடன் வைத்திருந்த கைப்பையில் பல்வேறு பொருட்களுடன் கத்திரிக்கோல் ஒன்றையும் வைத்திருந்ததை கண்டறிந்தனர். கத்திரிக்கோலை லக்கேஜ் பைகளில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பயணத்தின் போது உடன் கொண்டு செல்லப்படும் சிறிய பைகளில் அனுமதி இல்லை. அதனால் விஜய் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அந்த கத்திரிக்கோலை வழியனுப்ப வந்த உதவியாளரிடம் வழங்கிவிட்டு விஜய் புறப்பட்டார். இந்த கத்திரிக்கோல் பிரச்சனையால் விஜயின் தனி விமானம் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. விஜயுடன் தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் CTR நிர்மல்குமாரும் டெல்லி சென்றுள்ளனர். டெல்லி செல்லும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தேமுதிகவிற்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படுகின்ற போது இடதுசாரி கட்சிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதில் நியாயமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சிரமத்திற்கு மத்தியிலேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகள் தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய முடிவு என்று கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதிகளை குறைத்துக் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு சூழலை பொறுத்து முடிவெடுப்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சூழல் பொறுத்து பேச்சுவார்த்தையில் அந்த சூழல் பொறுத்து கமிட்டி எடுக்கிற முடிவை பொறுத்து இந்த முடிவுகளை நான் எடுத்தா இப்போ சொல்லிடுவேன் பதில். எங்கள் கட்சியில் அவ்வாறு அதிகாரம் இல்லை, கமிட்டிக்கு தான் அதிகாரம். கூட்டணி கட்சிகள் ஜனநாயக ரீதியாக உரையாடல்களை பகிர்ந்து கொள்ள திமுக இடமளித்திருப்பதாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். கவிஞரும்
திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து இந்திய இலக்கியத்தின் நோபல் பரிசாக கருதப்படும் உயரிய ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 1953 பிறந்த வைரமுத்து நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு சுமார் 8000 பாடல்களை எழுதியுள்ளார். சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறை தேசிய விருதுகளையும் வென்றவர். அது மட்டுமின்றி சாகித்ய அகாடமி விருதை 6 முறை பெற்றுள்ள வைரமுத்து தமிழக அரசின் கலைமாமணி உள்ளிட்ட மாநில அரசின் சிறப்பு விருதுகளையும் பெற்றவர். வைகறை மேகங்கள் உள்ளிட்ட ஏராளமான கவிதை தொகுப்புகள், நாவல்கள், பாடல் தொகுப்புகள், சிறுகதை கட்டுரைகளை எழுதியுள்ள வைரமுத்து ஆராய்ச்சி துறையில் 3 முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் இலக்கியத் துறையில் நாட்டின் மிக உயரிய ஞானபீட விருதுக்கு தேர்வாகி இருப்பதாக பாரதிய ஞானபீட அமைப்பு அறிவித்துள்ளது. 1975 அகிலன், 2002 ஜெயகாந்தன் ஆகியோருக்கு பின்னர் இவ்விருதை பெறும் 3வது தமிழர் வைரமுத்து. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள வைரமுத்து, தமிழ் கவிதைக்கு இதுவரை ஞானபீடம் விருது கிடைக்கவில்லை என்ற குறை தன்னால் கழிந்ததாக குறிப்பிட்டுள்ளதுடன் தன்னை வளர்த்த தமிழ் சமூகத்திற்கு நன்றி கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்திருந்தால் வைரமுத்துவை உச்சிமுகர்ந்து பாராட்டி இருப்பார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடு இடர்களை நீக்க உணவகங்கள், டீ கடைகளுக்கு மின்கட்டணத்தில் மானியம் உள்ளிட்ட சலுகைகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதேபோல பல்வேறு துறைகளுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் விறகு அடுப்புக்கும் மின் அடுப்புகளுக்கும் மாறும் சூழல் உருவாகியுள்ளது. அதேபோல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு இடர்பாடுகளை நீக்கி தொழில்துறை, உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை தொழில்கள் சீராக நடைபெற எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்றனர். இதில் உணவகங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மின் கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும் என்ற உணவக உரிமையாளர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார். உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் உங்களோட யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியமாக மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. அதேபோன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு திட்டத்தின் கீழ் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகள் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் வாங்க பல்வேறு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கடன் வாங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களில் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி பால் பெற்றுக் கொள்ளவும், விவசாயிகள் உழவர் சந்தைகளில் எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தில் இந்த மாதம் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் போதுமான பெட்ரோல், டீசல் கையிருப்பில் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம், அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலிருந்து. இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல், டீசலுக்கு. முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறினார். வீட்டில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும், ஸ்கூலு, காலேஜுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. கள்ளச்சந்தையில் பெட்ரோலியம், எரிவாயு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிளாக் மார்க்கெட்டிங் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க தலைமை செயலரும் முதலமைச்சரும், இவங்க பை சான்ஸ் யாராவது பிளாக் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஏதாவது சில மாவட்டங்களில் பண்ணுறாங்க, அவங்க மேலேயும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட வேண்டாம். சிலிண்டர், டீசல், பெட்ரோல் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு
உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி வரும் 16ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் மே மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. இதனால் தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அல்லது நாளை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் தேதி அறிவிப்பு மேலும் ஓரிரு நாட்கள் தாமதமாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்க திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தல் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 37 மாநிலங்களவை இடங்களில் தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 26 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். மீதமுள்ள 11 இடங்களுக்கு போட்டி நிலவுகிறது. எனவே நாளை மறுநாள் மாநிலங்களவை தேர்தல் முடிந்த பின்னர் 5 மாநில தேர்தல் தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய சூழலில் வரும் 16ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஈரானுடன் இந்தியா நடத்திய தொடர் பேச்சுவார்த்தையால் பதற்றம் நிறைந்த ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் கடக்க ஈரான் பச்சை கொடி காட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த நிலையில் உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்படும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஹோர்முஸை கப்பல்கள் கடக்க முயன்றால் தாக்கி அழிப்போம் என்றும் எச்சரித்தது. இதனால் கப்பல்கள் இந்தியாவிற்கு வராமல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவானது. இந்நிலையில் ஈரானிய அதிபர் செபஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவுக்கு எரிவாயு தட்டுப்பாடின்றி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து 4 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இந்தியாவின் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. ஷிவாலிக் கப்பலில் 55,000 டன் LPG எரிவாயுவும், நந்தாதேவி கப்பலில் 46,000 டன் எரிவாயுவும் வந்து கொண்டிருக்கின்றன. வளைகுடாவில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. LPG 6, LNG 1, crude oil tankers 4, chemical and products tanker 1, container ship 3, bulk carriers 2, dredger 1. ஜக்பிரகாஷ் என்ற கப்பலும் ஓமனில் இருந்து கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டுள்ளது. தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் காங்கிரஸ் கட்சி எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் அசாம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சில்சாரில் நடைபெற்ற அரசு விழாவில் 23,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்த போரால் நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத உலகளாவிய சக்தியின் கைப்பாவையாக காங்கிரஸ் மாறிவிட்டதாக கடுமையாக சாடினார். इस समय कांग्रेस से उम्मीद थी कि वो एक जिम्मेदार राजनीतिक दल की भूमिका निभाए, लेकिन कांग्रेस देश हित के इस महत्वपूर्ण काम में भी फिर एक बार फेल हो गई। कांग्रेस पूरी कोशिश कर रही है कि देश में पैनिक क्रिएट हो, देश मुश्किल में फंस जाए और उसके बाद कांग्रेस भर भर कर मोदी को गाली दे. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18,680 கோடியிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் வருகைக்கு சற்று முன்னதாக அதே பகுதியில் பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரசாரும் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் நிலவியது. டெல்லி புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தனி விமானத்தில் விஜய் டெல்லிக்கு சென்றார். தனி விமானத்தில் ஏறுவதற்காக விமான நிலைய நுழைவு வாயிலை கடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விஜயின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது விஜய் தன்னுடன் வைத்திருந்த கைப்பையில் பல்வேறு பொருட்களுடன் கத்திரிக்கோல் ஒன்றையும் வைத்திருந்ததை கண்டறிந்தனர். கத்திரிக்கோலை லக்கேஜ் பைகளில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பயணத்தின் போது உடன் கொண்டு செல்லப்படும் சிறிய பைகளில் அனுமதி இல்லை. அதனால் விஜய் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அந்த கத்திரிக்கோலை வழியனுப்ப வந்த உதவியாளரிடம் வழங்கிவிட்டு விஜய் புறப்பட்டார். இந்த கத்திரிக்கோல் பிரச்சனையால் விஜயின் தனி விமானம் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. விஜயுடன் தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் CTR நிர்மல்குமாரும் டெல்லி சென்றுள்ளனர். டெல்லி செல்லும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தேமுதிகவிற்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படுகின்ற போது இடதுசாரி கட்சிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதில் நியாயமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சிரமத்திற்கு மத்தியிலேதான்
காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகள் தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய முடிவு என்று கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதிகளை குறைத்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு சூழலை பொறுத்து முடிவெடுப்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சூழல் பொறுத்து, பேச்சுவார்த்தையில் அந்த சூழல் பொறுத்து, கமிட்டி எடுக்கிற முடிவை பொறுத்து, இந்த முடிவுகளை நான் எடுத்தா இப்போ சொல்லிடுவோம் பதில். எங்கள் கட்சியில் அவ்வாறு அதிகாரம் இல்லை, கமிட்டிக்கு தான் அதிகாரம். கூட்டணி கட்சிகள் ஜனநாயக ரீதியாக உரையாடல்களை பகிர்ந்து கொள்ள திமுக இடமளித்திருப்பதாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து இந்திய இலக்கியத்தின் நோபல் பரிசாக கருதப்படும் உயரிய ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 1953 பிறந்த வைரமுத்து நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு சுமார் 8000 பாடல்களை எழுதியுள்ளார். சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறை தேசிய விருதுகளையும் வென்றவர். அது மட்டுமின்றி சாகித்ய அகாடமி விருதை 6 முறை பெற்றுள்ள வைரமுத்து தமிழக அரசின் கலைமாமணி உள்ளிட்ட மாநில அரசின் சிறப்பு விருதுகளையும் பெற்றவர். வைகறை மேகங்கள் உள்ளிட்ட ஏராளமான கவிதை தொகுப்புகள், நாவல்கள், பாடல் தொகுப்புகள், சிறுகதை கட்டுரைகளை எழுதியுள்ள வைரமுத்து ஆராய்ச்சி துறையில் 3 முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் இலக்கியத் துறையில் நாட்டின் மிக உயரிய ஞானபீட விருதுக்கு தேர்வாகி இருப்பதாக பாரதிய ஞானபீட அமைப்பு அறிவித்துள்ளது. 1975 அகிலன், 2002 ஜெயகாந்தன் ஆகியோருக்கு பின்னர் இவ்விருதை பெறும் 3வது தமிழர் வைரமுத்து. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள வைரமுத்து, தமிழ் கவிதைக்கு இதுவரை ஞானபீடம் விருது கிடைக்கவில்லை என்ற குறை தன்னால் கழிந்ததாக குறிப்பிட்டுள்ளதுடன் தன்னை வளர்த்த தமிழ் சமூகத்திற்கு நன்றி கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்திருந்தால் வைரமுத்துவை உச்சிமுகர்ந்து பாராட்டி இருப்பார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.